தனம் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தனம் வந்து அவங்க லோன் ஏற்கனவே வாங்கியிருக்க இடத்துல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ஒரு 5,00,000 நீங்க லோன் தர வேண்டியது இருக்குல்ல, அதையும் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன திரும்ப திரும்ப லோன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க 2 மாசம் லோன் ஒழுங்கா வந்து இஎம்ஐ பே பண்ணல. நாங்க டெய்லியும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வந்து கேட்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன் ஆஃபீசர் வந்து சொல்றாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க எங்க கட்டாம இருக்கோம்? கட்டிட்டு தானே இருக்கோம். ஏதோ ஒரு பிரச்சனை அப்போதைக்கு கட்ட முடியல. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க. ஏற்கனவே அக்ரீமெண்ட்ல எங்களுக்கு 5,00,000 குடுக்குறேன்னு சொல்லி தான் எழுதியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி குடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தனம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆஃபீஸர்ட்ட பேசுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வந்து இந்த தனத்த காப்பாத்திட்டு சுதாகர ஜெயில்ல போட்டனால, இந்த சுதாகரும், புகழும் சேர்ந்து கதிர பழிவாங்கணும்னு சொல்லிட்டு குறியா இருக்காங்க. இதனால கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹோட்டலுக்கு காய்கறிலாம் அவங்க வீட்லருந்து வாங்கிட்டு வருவாங்க. இது கதிரோட வீட்டுக்கு தான் போகுது அப்படின்னு தெரிஞ்ச அந்த போலீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்குன்னு விசாரிச்சு அந்த காய்கறியெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்தலாம் வந்து அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே கதிர்கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? கதிர் வந்து எப்படி இத சுதாகரையும், புகழையும் சமாளிக்க போறாங்க? இதுலேருந்து கதிர வந்து தனம் எப்படி காப்பாத்த போறாங்க? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.